இப்படி ஒரு நிகழ்வை பார்ப்பது நம்மில் பலருக்கும் இதுதான் முதல் முறையாக இருக்கலாம். ஒரு மாவட்டத்திற்கு கிடைத்த ஆட்சியர் உமா அவர்களின் சேவை தற்போது மாநிலம் முழுவதும் ஏழை எளிய மக்களுக்கு கிடைக்கும் வகையில் அவரை பாராட்டி தமிழக அரசு அவருக்கு பதவி உயர்வு வழங்கி சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை கூடுதல் செயலாளராக நியமித்துள்ளதை தொடர்ந்து அவர் சென்னைக்கு செல்கின்றார். இதை கேள்விப்பட்ட நாமக்கல் மக்கள் ஆட்சியர் உமா அவர்கள் தங்கள் மாவட்டத்தை விட்டு செல்கின்றாரே என விடை கொடுக்க முடியாமல் இங்கேயே இருங்க மேடம், எங்களை விட்டு போகாதீங்க என கண்ணீர் விட்டு அழும் காட்சிதான் இது. இதை கண்ட ஆட்சியர் உமா அவர்களும் தனக்கு அரசு வழங்கிய ஆட்சியர் எனும் அதிகாரம் ஏழை எளிய மக்களின் வாழ்வை உயர்த்த பயன்பட்டுள்ளது என்பதை அந்த மக்களின் கண்ணீரின் மூலம் கண்டு பேசுவதற்கு வார்த்தை வராமல் அந்த மக்களின் அன்பில் அவரும் கண் கலங்கி தேம்பி தேம்பி அழுதார். சில ஊர்களில் தங்கள் மாவட்ட ஆட்சியர் யார் என ஆட்சியரின் பெயர் கூட அந்த மாவட்ட மக்களுக்கு தெரியாது. ஆனால் இங்கே நாமக்கல் மக்கள் கண்ணீர் விட்டு அழுகின்றனர். அதற்கு காரணம் இதுதான். சில உதாரணங்கள் மட்டும். காத்திருப்பாரு இது இது ஏதோ ஒரு சிக்னஸ் மாதிரி இருக்கு. உங்களுக்கு எல்லாத்தையுமே பூட்டி வச்சுக்கிறீங்க, எல்லாத்தையுமே அதையும் வாங்கிக்கிறீங்க இதையும் வாங்கிக்கிறீங்க. என்ன நான்சென்ஸா இருக்குது. உங்களால மெயின்டைன் பண்ண முடியாதுன்னா சொல்லுங்க, நான் பே அண்ட் யூஸ் டாய்லெட்டை சுய உதவி குழு வச்சு நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். இது என்னது? நீங்க திறந்தே விடலையே, ஒரு நாள் கூட யூஸ் பண்ணி போட்டோ எடுத்துறோம். எல்லாத்தையும் பார்க்க மாட்டீங்க, நல்லா பக்கத்துல இருந்தாலே பார்க்க மாட்டீங்க. அப்புறம் அங்க வேற கொண்டு வச்சுக்கிட்டு நீங்க இங்க இருந்து அங்க ஓடி ஓடி பேஷண்ட் அலைய வைப்பீங்களா? இதுல இருந்து ஏமா நான் டாக்டர் மாதிரி எனக்கே கதை சொல்லக்கூடாதுன்னு நீ பேசிக்கலாம். பேஷண்ட் ஒரு தலைவலி காய்ச்சல் வரணும்னா அவன் இவ்வளவு தூரம் நடந்து வரணுமா? இது கொஞ்சம் எக்ஸாஜரேட் ஆயிரும், அவனுக்கு நோயே அதிகமாயிரும். யார் ஐடியா கொடுத்துருக்கீங்க? வந்து இங்க நிறுத்திட்டு தான் போகணும். திருப்பி நான் அடுத்த வாரம் சர்ப்ரைஸ் இன்ஸ்பெக்ஷன் வருவேன். இல்லைன்னா ஈஓவையும் யாருக்கு ஒன்றுனா கொடுப்பேன். லாரி கட்டுறதுக்கு 10 கோடி ரூபாய்க்கு பஸ் ஸ்டாண்ட் கட்டிட்டு நான் வந்து ஓட விட மாட்டேன். தாசில்தாருக்கு அவ்வளவு பிஸியா இருக்கீங்களாமா? நான் ஒரு மாவட்ட கலெக்டர், நான் வந்து ஒவ்வொரு வீடா உள்ள திறந்து பாத்துக்கிட்டு இருக்கிறேன். பிஏஓ வில்லேஜ் அசிஸ்டன்ட் தாசில்தார்லாம் அவ்வளவு பிஸியா இருக்கீங்களா? உள்ள திறந்து உங்களால பார்க்க முடியாதா? இந்த வீடை பார்த்தா குடியிருக்கிற வீடு மாதிரி தெரியுதா? ஒரு பாத்திரம் கிடையாது, ஒரு பக்கெட் கிடையாது, மக்கு கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. இன்னைக்கு வர்றீங்க, நீங்க நினைச்சீங்க நான் வாசல்ல அப்படியே படம் பார்த்துட்டு போயிடுவோம். இப்போதைக்கு அது ரோடா தான் இருக்கணும். நீங்க அதை அடைச்சிட்டுலாம் கட்ட முடியாது. அவங்களுக்கு அப்புறம் எப்படி வழி இருக்கும்? அவன் பின்னாடி உள்ளவன் எல்லாம் பட்டா வச்சிருக்கான், அவனும் போட்டு வச்சிருக்கான். அப்புறம் இந்த ஜனங்க 33 குடும்பம் இருக்கு, காலகாலமா இருக்காங்க. 2000த்துல நம்ம தான் அரசாங்கத்துல பட்டா கொடுத்துருக்கோம். ஆனா இந்த இடம் ரோடா தான் இருக்கும். இதுல அனாவசியமா இது சட்ட ஒழுங்கு பிரச்சனை. நோ ப்ராப்ளம். உங்க நம்பர் தான் நானே இந்த போட்டோ உடனே நான் என் பர்சனல் நம்பர்ல எடுக்கிறேன். உங்க நம்பர் மாவட்ட மாநிலம் தான் எங்க தனியாவா எளிய மக்களிடம் கனிவும் கடமை தவறும் அதிகாரிகளிடம் அதிரடியும் காட்டி கழிப்பறை, பள்ளிக்கூடம், மருத்துவமனை, பேருந்து நிலையம் என மாவட்டத்தின் மூலை முடுக்கெல்லாம் சென்று நேரடியாக களத்தில் இறங்கி ஆட்சியர் உமா அவர்கள் செயல்பட்ட விதம்தான் அவர் விடைபெறும் போது நாமக்கல் மக்களை இன்று அள வைத்துள்ளது. வெறுமென யாருக்கும் கண்ணீர் வராது.